எப்பவும் போல் இன்றைக்கும் அம்மா நிச்சயமான பேய் கதையோடு தான் நான் வந்திருக்கேன். இன்றைக்கி நான் உங்ககிட்ட என்ன கதை சொல்ல போகிறேன்னா, ஒரு காலேஜ் ஹாஸ்டலில் தங்கி படிச்சுட்டு இருந்த ஒரு கேர்ளுக்கு அவங்க ஹாஸ்டல் ரூமில் அவங்களுக்கு நடந்த அம்மா நிச்சயமான பேய் கதையை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். அப்படி அந்த கேர்ளுக்கு அந்த ஹாஸ்டல் ரூமில் என்ன தான் நடந்துச்சு, வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சீதான்ற ஒரு கேர்ள் அந்த காலேஜில் படிக்கிறதுக்காக வராங்க. சீதாவோட காலேஜுக்கும் சீதாவோட வீட்டுக்கும் ரொம்பவே தொலைவு. சீதா தினமும் அந்த காலேஜ்லேருந்து போயிட்டு, அதாவது வீட்டிலேருந்து காலேஜுக்கு வந்துட்டு போடுற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு 3 மணி நேரம் ஆகும். ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் ட்ராவல் பண்ணால் மட்டும்தான் சீதாவால் அந்த காலேஜுக்கு வர முடியும். திரும்பவும் காலேஜை முடிச்சுட்டு அதே 3 மணி நேரம் ட்ராவல் பண்ணால் மட்டும்தான் சீதானால வீட்டுக்கு போக முடியும். இப்படி இருக்கும் போது சீதா என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த காலேஜ்லேயே அவங்க ஹாஸ்டல் ரூம் கேட்குறாங்க. சீதா கேட்டுக்கிட்ட மாதிரியே அந்த ஹாஸ்டலில் சீதாவுக்கு ரூம் கிடைக்கிது. அந்த ஹாஸ்டல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிங்கிளாக, அதாவது ஒரு ஆள் தங்கக்கூடிய ரூம் இல்லை, எல்லாம் ஃபுல்லாச்சு. 3 பேர் சேர்ந்து தங்குற மாதிரி ஒரு பெரிய ரூம் இருக்குது. நீங்கள் 3 பேராக இருந்தால் தங்குவீங்களான்னு சீதா கிட்ட அந்த ஹாஸ்டலில் இருக்காங்க இல்லையா, அவங்க கேட்டிருக்காங்க. அப்போது சீதா சொல்லியிருக்காங்க, இந்த 3 மணி நேரம் தினமும் போயிட்டு வருது ரொம்பவே கஷ்டமாக இருக்கிறதுனால 3 பேராக இருந்தாலும் ஓகே தான், அந்த ரூமை நாங்கள் ஷேர் பண்ணி இருந்துக்கிறதுக்கு ஓகே சொல்லிவிட்டு சீதாவும் அவங்களுக்கு தேவையான எல்லா ஜாமானையும் எடுத்துகிட்டு அந்த ரூமுக்கு வராங்க. சீதாவோட ரூம் எப்படின்னா அந்த காலேஜோட அந்த ஹாஸ்டல் எப்படின்னா பாய்ஸுக்கும் கேர்ள்ஸுக்கும் ஒரே ஹாஸ்டல் கிடையாது. கேர்ள்ஸுக்கு தனி ஹாஸ்டல், பாய்ஸுக்கு தனி ஹாஸ்டல். கேர்ள் ஹாஸ்டல் பக்கத்தில் பாய்ஸ் வர முடியாது, பாய்ஸோட ஹாஸ்டல் பக்கத்தில் கேர்ள்ஸ் வர முடியாது. 2 சைடும் காட் இருப்பாங்க. இந்த சைடு வரதா இருந்தாலும் சரி, அந்த சைடு போகிறதா இருந்தாலும் சரி, காட்டை தாண்டி தான் வர மாதிரி இருக்கும். ரொம்பவே சேஃபான ஒரு ஹாஸ்டல் தான் சீதா இருக்கிற அந்த ஹாஸ்டல். சீதாவுக்கு கிடைச்ச அந்த ஹாஸ்டல் ரூமுக்கு சீதா அவங்களுக்கு வேண்டிய எல்லா திங்ஸும் எடுத்துகிட்டு அந்த ஹாஸ்டல் ரூமுக்கு வந்திருக்காங்க. சீதா பார்க்கும்போது சீதாவுக்கு முன்னால் இருந்து அந்த ரூமில் இன்னொரு கேர்ள் இருந்திருக்காங்க. சீதா அந்த கேர்ள்கிட்ட தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த கேர்ளும் அவங்க பேரை ஸ்வேதான்னு சொல்லி சீதா கிட்ட இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க. இவங்க 2 பேசிகிட்டே இருக்கும்போது சீதா ஸ்வேதா கிட்ட கேட்டிருக்காங்க, இது 3 பேர் தங்கி இருக்க ரூம் இல்லையா, நம்ம 2 பேர் இங்கே இருக்கோம், இன்னொரு ஆள் இன்னும் வரலையா, அவங்க எங்கேன்னு கேட்கும் போது தான் அந்த கேர்ள் ஸ்வேதா இருக்காங்க இல்லையா, அவங்க சொல்லியிருக்காங்க, இல்லை இன்னொரு ஆள் வரல, நம்ம 2 பேர் தான் இப்போதைக்குன்னு சீதா கிட்ட ஸ்வேதா சொல்லியிருக்காங்க. சீதா 1 வாரத்துக்கு மேலாவது அந்த ரூமில் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் அவங்க அந்த ஹாஸ்டலில் தங்கி அந்த காலேஜில் ரொம்ப நல்லாவே தான் படிச்சுட்ருக்காங்க. 1 வாரத்துக்கு மேலே ஆகியும் கூட அந்த ரூமில் இன்னொரு ஆள் வரவே இல்லை. 3 பேர் தங்கி இருக்கிற ரூமில் இப்போ சீதாவும் ஸ்வேதாவும் மட்டும்தான் இருக்காங்க. இன்னொரு ஆள் வரவே இல்லை. ஸ்வேதா அவங்க வருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. ஏன்னா கடைசி வரைக்கும் அந்த 1 வாரத்துக்கு மேலாச்சு யாருமே வரல. அதனாலே அந்த ரூமில் காலியான ஒரு பெட்டு இருக்கும், கோசுங்கான ஒரு அலுமாரி இருக்கும். இப்படியே போயிட்டு இருந்தப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே சீதா இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட ஸ்வேதா பேசுறது ரொம்பவே கம்மியாக ஆரம்பிக்குது. என்னன்ற மாதிரி தான் ஸ்வேதா சீதா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. 2 பேர் இருக்காங்க ஒரு ரூமில். இவங்க கிட்ட மாற்றி பேசினா தான் நல்லாயிருக்கும், அவங்க நிலை நார்மலாக இருக்க முடியும். இவங்க ஏதாவது கேட்டால் மட்டும்தான் ஸ்வேதா பதில் சொல்லுவாங்க, ஆமாம் இல்லை, இந்த மாதிரி வார்த்தைங்க மட்டும்தான் ஸ்வேதா சீதா கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. சீதாவுக்கு அதுவே ஒரு மாதிரியா இருந்துச்சு. என்னடா இது, இவ்வளோ நேரம் நல்லா தான் இருந்தா, இப்போ திடீர்னு ஏன் ஒரு மாதிரியாக நடந்துக்கிறான்னு சீதாக்குள்ள ஒரு எண்ணம். அதை அவங்களால ஸ்வேதா கிட்ட கேட்க முடியல. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஸ்வேதா காலேஜுக்கு போகிறது கட் ஆக ஆரம்பிக்குது. அதாவது அவங்க கிளாஸை சரியாக அட்டன் பண்ணுறதில்ல. எப்போவுமே சீதா கூட தான் அவங்கள சேர்ந்து போவாங்க. இப்போ சீதா கூட போகிறதில்ல. அவங்க ஒரே கிளாஸு கிடையாது, ஒரே காலேஜு, வேறு கிளாஸு. இப்படியே போயிட்டுருக்கும்போது சீதா ஒரு கட்டத்துக்கு மேலே ஸ்வேதா கிட்ட கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க, நீ ஏன் என்கிட்ட சரியாக பேச மாட்டேற, இப்போலாம் நீ காலேஜுக்கும் ஒழுங்காக வர்றதில்ல, ஏன் உனக்கு என்னாச்சு, நீ ஏன் ஒரு மாதிரியாக இருக்குன்னு சொல்லி சீதா ஸ்வேதாட்ட கேட்கும் போது கூட சீதாவை பார்த்து ஒரு மாதிரி முறைச்சிட்டு எதுவுமே பேசலை. அவங்க போய் அவங்க படிக்கல படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க.
சீதாக்கு ஒன்றுமே புரியல. ஏன் இவன் இந்த மாதிரி நடந்துக்கிறா, இவளுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா, அதை எப்படி சரி பண்ணலான்னு சொல்லி அவங்கனால முடிஞ்ச அளவுக்கு ஸ்வேதா கிட்ட அவங்க பேச்சு கொடுத்து அந்த பிரச்சனையை பற்றி கேட்டுட்ருக்காங்க. உனக்கு ஏதாவது இருந்தால் சொல்லு, இல்லை உனக்கு எதாவது வேணுமா, உன்னை யாரையாவது ஏதாவது தொந்தரவு பண்ணுறாங்களா, அப்படி இருந்தால் சொல்லு, நம்ம பார்த்துக்கலான்னு சொல்லி ஸ்வேதா கிட்ட சீதா எவ்வளோ முயற்சி பண்ணி கேட்டாலும் ஸ்வேதா கிட்டேருந்து வர்றது எல்லாமே சைலண்ட் மட்டும்தான். அவங்க எந்த பதிலுமே சொல்லலை. ஒரு கட்டத்துக்கு மேலே ஸ்வேதா என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா, அவங்க சரியாக தூங்குறதே இல்லை. தூங்காமல் நைட்டும் சரி பகலும் சரி அப்படியே பயந்து முழிச்சிட்ருக்குன்னுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நைட்டில் எல்லாம் தூங்காமல் அந்த ரூமில் நடந்துக்கிட்டே இருப்பாங்களாம் ஸ்வேதா. ஸ்வேதா இந்த மாதிரிலாம் நடக்கிறத பார்த்த சீதாவுக்கு ஒரே குழப்பம். அவளுக்கு ஒன்றுமே புரியல. அவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இவ எது கேட்டாலும் ஒழுங்காக பதிலும் சொல்ல மாட்றா, நம்மக்கிட்ட சரியாகவே பேச மாட்றா, இவளை என்ன பண்ணுறதுன்னே தெரியலன்னு சொல்லி சீதாவுக்கு ஒரே குழப்பத்தோடு இருக்கும் போது ஸ்வேதா ஒரு கட்டத்துக்கு மேலே சீதாவை பயம் கொடுத்தவே ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லலாம். அது எப்படின்னா, சீதா ரொம்ப நைட்டில் இந்த 12-1 மணிலாம் இருக்கும் இல்லையா, இந்த டைமில் நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது முடி எல்லாம் விரிச்சு போட்டுட்டு சீதாவோட காலுக்கிட்ட ஸ்வேதா லைட்டெல்லாம் அடைச்சிட்டு உக்காந்துருப்பாளாம். சீதா எந்திரிச்சு பார்க்கும்போது அந்த மாதிரி உட்காந்துருந்தா எப்படி இருக்கும், எவ்வளோ பயமாக இருக்கும். இப்போ தான் இந்த பட்டாசெல்லாம் வெடிப்பாங்க. இந்த சைனீஸ் நியூ இயர் முடிஞ்சு எவ்வளோ நாள் ஆச்சு, இன்னமும் நான் இருக்கிற இடத்துல பட்டாசு வெடிச்சிட்டே இருக்காங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. சீதா பயப்பட ஆரம்பித்ததுக்கப்புறம் ஸ்வேதாவோட நடவடிக்கைகள் ரொம்பவே வித்தியாசமாக இன்னும் பயங்கொடுத்துற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு நாள் சீதா நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது ஸ்வேதா அவள் கழுத்தை பிடிச்சி நசுக்கியிருக்கா. சீதா அவள் அந்த நசுக்குன்னு அந்த உடனே சீதா எந்திரிச்சிட்டதுனால ஸ்வேதானால ஒன்றுமே பண்ண முடியல. அவள் என்னன்னு கேட்கும் போது ஸ்வேதா எதுவுமே பேசாமல் திரும்பி படுத்திருக்கா. சீதாக்கு அன்னைக்கு நைட்டு முழுக்க தூக்கமே வரல. எங்கே இவ திரும்பவும் அமுக்கிட்டாள்னா, சீதாவோட கழுத்தை பிடிச்சி ஸ்வேதா அமுக்குனதுக்கப்புறம் சீதா ரொம்பவே பயந்துருக்கா. ஸ்வேதா கூட அந்த ரூமில் இருக்கிறதுக்கு ஒவ்வொரு நாளும் பயத்தோடையே தான் சீதா அந்த ரூமில் இருந்திருக்கா. அவனால் எதுவுமே போய் யாருக்கிட்டையுமே சொல்ல முடியல. ஏன்னா அவளே இந்த ஹாஸ்டலில் புதுசில் அவளுக்கு அந்தளவுக்கு ஸ்வேதாவை தவிர ஃப்ரெண்டுங்களும் அவங்க இல்லை. எப்படியோ அந்த ரூமில் சீதா கிட்ட 1 மாதத்துக்கிட்ட எப்படியோ அந்த ரூமில் சமாளித்து இருந்துட்டா. ஒரு நாள் நைட் 1 மாதத்துக்கு அப்புறம் நைட்டு சீதா நல்லாவே தூங்கிட்டு இருக்கா. விடிய காலை 2-3 மணிக்கு முனைகள் சத்தம் கேட்டு சீதா எந்திரிச்சு பார்க்கும்போது ஸ்வேதா இந்த ஸ்டடீஸ் டேபிள் இருக்குல்ல, இந்த உட்காந்துலாம் படிப்பாங்களே ஸ்டடீஸ் டேபிள், அந்த மேஜையில் முடியை விரித்து போட்டுக்கிட்டு திரும்பி முதுகு மட்டும்தான் சீதாக்கு தெரியுது, அந்த சைடாக தலையை குனிஞ்ச மாதிரி முணங்கிக்கிட்டு இருந்திருக்கா. சீதா அவளோட பேரை ஸ்வேதான்னு ஒரு 3-4 வாட்டி கூப்பிட்ருக்கா. ஸ்வேதா எந்த ரியாக்ஷனுமே கொடுக்கல, அப்படியே தான் இருந்திருக்கா. சீதாக்கு பயம். இன்னும் அவள் என்ன பண்ணியிருக்கான்னா, ஸ்வேதாவோட பேரை பலமாக அவள் எந்த அளவுக்கு கத்தி கூப்பிட்ருக்கான்னா, பக்கத்து ஹாஸ்டலில் இருக்கிறவங்களே வெளியில் வர்ற அளவுக்கு சத்தமாக ஸ்வேதாவோட பேரை சொல்லி கத்தி கூப்பிட்டதுக்கு அப்புறம்தான் ஸ்வேதா திரும்பியே சீதாவை பார்க்குறா. திரும்பி பார்த்தோன்னு தான் சீதா அலறிட்டானே சொல்லலாம். அலறின சீதாவை பார்த்து ஸ்வேதா பேசாமல் படுத்து தூங்குன்னு ஒரே வார்த்தையை சொல்லிட்டு அந்த சைடு திரும்பவும் அதே பொசிஷனில் தலையை குனிஞ்சு முனகல ஆரம்பிச்சிட்டா. சீதாவுக்கு உயிரே ஒரு செகண்ட் போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு ஸ்வேதா முகத்தை பார்த்து. ஸ்வேதா முகத்தில் இருக்கிற அந்த கண்ணு இல்லையா, அது அப்படியே ரத்த கலரில் அவள் கத்தி சொல்லியிருக்கா. மறுநாள் விடிஞ்சதுக்கப்புறம் சீதா எதையுமே செய்யலை. வேலையாக காலேஜ் ஹாஸ்டலோட அந்த மேனேஜ்மெண்ட் இருக்கும் இல்லையா, அங்கே போய் எனக்கு ரூமை மாற்றி கொடுங்கன்னு விடாப்புடியாக நின்று அடம் முடிச்சு கேட்குறா. அப்போ அந்த ஹாஸ்டல் அந்த ரூம்லாம் பார்ப்பாங்க இல்லையா, அவங்க ஏன் நீ இப்போது என்ன காரணத்தினால நீ ரூமை மாற்ற போகிறேன்னு சீதா கிட்ட கேட்ட பிறகு தான் சீதா ஸ்வேதாவை பற்றி எல்லாத்தையுமே அங்கே சொல்லியிருக்கா. சொல்லிவிட்டு அவனால இதுக்கப்புறம் என்னால் அந்த ரூமை ஷேர் பண்ணி இருக்க முடியாது, எனக்கு உடனே ரூமை மாற்றி கொடுங்கன்னு அவள் சொல்லியிருக்கா.
இதெல்லாம் கேட்டுட்டு அந்த ஹாஸ்டலோட வார்டன் அவங்க கண்ணெல்லாம் பிதுங்கி ரொம்பவே அவங்க ஷாக்காக சீதா கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ என்ன வளர்ற இங்கே, நீ வந்து கிட்ட 1 மாதம் கிட்ட ஆக போகுது, வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் அந்த ரூமில் ஒன்றை தவிர யாருமே இல்லை, நீ அந்த ரூமில் தனியாக தான் இருக்கன்னு சீதா கிட்ட அந்த வார்டன் சொல்லியிருக்காங்க. வார்டன் சொன்னதை கூட சீதா நம்பாம அவங்க சொன்னதே தான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் வார்டன் வந்து இந்த ஹாஸ்டலில் வந்து ரெக்கார்ட்லாம் இருக்கும் இல்லையா, இந்த ரூமில் யார் யார் இருக்காங்க, யார் யாரெல்லாம் ஒன்றா தங்கியிருக்காங்கன்னு, அந்த மாதிரி அந்த ஹாஸ்டலோட ரெக்கார்டை எடுத்து சீதா கிட்ட அந்த வார்டன் காட்டியிருக்காங்க. அப்படி காட்டும் போது சீதா இருக்கிற அந்த ரூமில் வந்து 3 பேர் தங்கக்கூடிய ரூமில் வந்து சீதாவோட பேர் மட்டும்தான் அந்த ரெக்கார்ட் லிஸ்ட்டில் இருக்குது. சீதா சொன்ன மாதிரி சுவேதான்ற பேரில் அந்த ஹாஸ்டலில் யாருமே இல்லை. அப்போது இவ்வளோ நாள் சீதா கூட அந்த ரூமில் இருந்த சுவேதான்ற அந்த கேர்ள் வந்து யார்? இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் சீதா வந்து அந்த காலேஜ் ஹாஸ்டல் ரூமில் தங்கி படிப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? நானாக இருந்தாலும் நாளே தலை தெறிக்க ஓடிருப்பேன். அதே மாதிரி தான் சீதா, நீங்களும் வேணாம் இந்த காலேஜ் ஹாஸ்டலும் வேணான்னு சொல்லி அந்த காலேஜ்லேருந்து அன்றைக்கே அவங்க பெட்டி படிக்கலாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் சீதா இன்னொரு காலேஜில் போய் சேர்றாங்க. காலேஜில் சேர்றாங்களே தவிர எந்த ஒரு ஹாஸ்டல்லுமே தங்கலை. எவ்வளோ தூரமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி அவங்க படிப்பு முடிகிற வரைக்கும் போயிட்டு வந்ததாக தான் சொல்லியிருக்காங்க. இந்த சீதான்ற கேர்ளுக்கு நடந்த மாதிரியே உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது அமானுஷமான பேய் கதை நடந்திருந்தால் அது நீங்கள் என்கிட்ட சொல்லணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இந்த இன்ஸ்டா மூலிமா தாராளமாக வந்து சொல்லலாம். கதை நல்லா இருந்தால் அதையும் வீடியோவாக நான் உங்களுக்காண்டி கண்டிப்பாக போடுவேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை பார்க்குற வரைக்கும்